ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீல் அண்ட் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி 9th 2025க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்காக நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் அது போக டெல்லி எடிஷனையும் நம்ம இதில் கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெண்டுலேயும் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து இதில் நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் அது போக இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ 6 killed 20 hurt in திருப்பதி ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹத்தாரா ஸ்டாம்பீட் எக்ஸ்டிஎம் அண்ட் எஸ்எஸ்பி டு அப்பியர் இன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 ஜூலை மாதம் ஹத்தாராவில் ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அதில் வந்து அரௌண்ட் 121 பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் அது ரிலேட்டடாக விசாரிக்க ஹைகோர்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மன் பண்ணியிருக்காங்க அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம். ஓகே, அது போக ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் 6 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பீடு தான். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து விற்கிறாங்க திருப்பதியில். அதை வாங்குறதுக்கு வந்த கூட்டம் அதில் ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நியூஸ் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் வந்து இந்த ஸ்டாம்பீட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாம்பீடை பற்றி நம்ம எங்கே படிப்போம்னா நம்மளோட ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம படிப்போம். ஸோ அப்படின்றப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் தான். இந்த டிசாஸ்டரை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது அத்தாரிட்டிஸோட கையில் தான் இருக்குது. ஆனால் அத்தாரிட்டிஸ் வந்து எஃபெக்டிவாக ஆக்ட் ஆகாதனால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பீட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம நிறைய காரணம் சொல்லலாம். நாட் ஒன்லி அத்தாரிட்டி, இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரலி இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 மூவி அந்த ரிலீஸ்க்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்தனால அங்கே ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கேஸில் திருப்பதி ஸ்டாம்பீடில் வந்து ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ஸுக்கு காரணமான ஆர்கனைசர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் மேலே வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹத்தாரா ஸ்டாம்பீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டிஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த அத்தாரிட்டிஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ணிட முடியுமா? அப்போ இது ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா இந்தியாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது ஏன்னு நமக்கு தெரியணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடோட பிஹேவியர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் டைனாமிக் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ ஒரு பிளேஸில் திடீர்னு பேனிக் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ரௌட் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் கேதர் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த க்ரௌடுக்கு நடுவில் செரமோனியல் பர்பஸ்க்காக ஒரு எலஃபண்ட் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோம். அந்த எலஃபண்ட் வந்து திடீர்னு ஆக்ரோஷமாக மாறிச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த க்ரௌட் என்ன ஆகும், பேனிக் ஆகும். அவங்கவுங்க இண்டிவிஜுவல் அவங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட இண்டிவிஜுவல் அந்த கோஆப்ரேட்டிவ் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அங்கே ஸ்டாம்பீட் நடக்கும். இன்னொன்று வந்து கிரேஸ் ஃபினாமினன். இப்போ ஆந்திராவில் நடந்தது இல்லையா, அல்லு அர்ஜுனை கூட அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது வந்து கிரேஸ் ஃபினாமினன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ப்ரெஷர். எப்படியாவது ஒரு ரிலீஜியஸ் செரமோனியை நம்ம அட்டன் பண்ணிடணும், தரிசனம் பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷர். இப்போ இங்கே திருப்பதியில் ஹத்தாரெல்லாம் நடந்ததுலாம் இதுதான் காரணம். அப்போது இதுக்கு இந்தியாவோட பீப்புள் இருக்காங்களே அவங்களோட க்ரௌடு பிஹேவியரை நம்மள குறை சொல்லலாம் இந்தியாவில் நடக்கிற ஃப்ரீக்வெண்ட்டான ஸ்டாம்பீடுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேலஞ்ச் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை க்ரௌடு டென்சிட்டி வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டாக நியூ ஆர்லாண்ட்ஸில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா, ஐஎஸ்ஐஎஸோட சப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ட்ராக்கரை எடுத்துகிட்டு போய் நியூ இயர் செலிப்ரேஷனில் க்ரௌடில் விட்டு மர்டர் பண்ணார் இல்லையா, டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா. அதே மாதிரி ஒரு அட்டாக் வந்து இந்தியாவில் நடந்திருந்ததுன்னா அதிகமாக இருந்திருக்கும் கேஷுவாலிட்டிஸ் அப்படி சொல்லி பார்த்துருந்தோம். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்தியாவில் வந்து க்ரௌடு டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹை க்ரௌட் வந்து நம்ம பார்க்கலாம் இந்தியாவில். அதனால் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா டெத் வந்து அதிகமாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் எக்கானமி, லோ டு மிடில் இன்கம் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்எடிகுவேட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கவர்னன்ஸ் ஃபெயிலியர். அந்த அஃபீஷியல்ஸ், ஆர்கனைசர்ஸு இவங்கெல்லாம் வந்து முன்கூட்டியே அதை வந்து கணிச்சிருக்க மாட்டாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீசனாக சொல்லலாம் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற டோட்டல் ஸ்டாம்பீடில் 79% ஆஃப் த ஸ்டாம்பீட் வந்து ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸில் தான் நடக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை,
அஃபிஷியல்ஸ பனிஷ் பண்ணா மட்டும் போதுமா? கிடையாது. அதுக்கு மேல நம்ம நெறைய சேஞ்சஸ் பண்ணணும். இந்த டிசாஸ்டர நம்ம தடுக்கணும் அப்டின்னா, இந்தியால குறைக்கணும் அப்டின்னு. ஸோ, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு லெஜிஸ்லேஷன் இந்த ஸ்டாம்பீட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான லெஜிஸ்லேஷன் கிரவுட் மேனேஜ்மென்ட்ன்னு கொண்டு வரணும். ஒரு சட்டம் கொண்டு வரணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுட மேனேஜ் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இதுக்குன்னு ப்ராப்பர் ட்ரெய்னிங் இருக்காது. ஸோ, அப்போ அந்த ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் கிரவுட் மேனேஜ்மென்ட்ல வந்து கொண்டு வர்றதுக்கு அஃபிஷியல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? குடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் மானிட்டரிங் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணும். ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு மானிட்டரிங் ரூம் வச்சு ரியல் டைமா மானிட்டர் பண்ணி அத உடனேக்குடனே சரி பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டா வந்து இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் அத்தாரிட்டீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறது போக நம்ம செய்ய வேண்டிய அதர் இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ரூல்ஸ் டு பி ரோல்ட் அவுட் பை மிட் 2025 சேஸ் வைஷ்ணவ். ஸோ வைஷ்ணவ் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூனியன் மினிஸ்டர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரீசென்ட்டா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? டிராஃப்ட் டேட்டா புரொடக்ஷன் ரூல்ஸ். அது வந்து இப்போ பப்ளிக்கோட ஃபீட்பேக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டிராஃப்ட் பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவாங்க. ஸோ அது வந்து மிட் 2025க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடக்ஷன் ஆக்ட் 2023 இதிலிருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டேட்டா ஃபிட்யூசரி இருக்காங்க இல்லையா? அதாவது டேட்டா டீல் பண்ணுவாங்கல்ல கம்பெனிஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்க்கு அண்ட் இந்த ரூல்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆக அந்த டிரான்சிஷன் பீரியட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க அடாப்ட் ஆகுறதுக்கு. அண்ட் அது போக ஓவராலா பர்ட்டிகுலரா இந்த பில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாலயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்ன்மென்ட் பாடி ஃபார் பர்சனல் டேட்டா அண்ட் பிரைவசி. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல இருந்து தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஆக்ட்ல இருந்து வர்றனால இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிறக்கூடாது. இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. இது வந்து கவர்ன்மென்ட்டோட ஒரு கேப்டிவ் என்டிட்டி தான். இப்ப எப்படி ஐடி ரூல்ஸ் 2021 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் பாடி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு கேப்டிவ் என்டிட்டி. இது வந்து ஜஸ்ட் அட்ஜுடிகேட்டிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். இவங்களால ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. கோட் ஆஃப் கண்டக்ட் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது. இண்டிபெண்டன்ட்டா ஒரு பிசினஸ் கிட்ட இருந்து, ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் குடுங்கன்னு இவங்களால வாங்க முடியாது. ஸோ இட் இஸ் லிமிட்டட் பாடி. ஆனா இது வந்து நெறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த பர்சனல் டேட்டா புரொடக்ஷன் போர்டு ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து இந்த ஆக்ட்ல நாங்க இனஃப் அட்டானமி வந்து நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் கவர்ன்மென்ட் ரீஐட்ரேட்ஸ் ஸ்டாண்ட் ஆன் டங்ஸ்டன் மைனிங் ஸ்லாம்ஸ் ஏஐடிஎம்கே ஃபார் சப்போர்ட்டிங் ஆக்ஷன் லா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். இந்த டங்ஸ்டன் இஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நேத்தே சொல்ட்டேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டங்ஸ்டன் அப்படின்றது வந்து கவர்ன்மென்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல டங்ஸ்டனும் ஒண்ணா வரும். ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நேத்து நியூஸ் ஆர்டிக்கிள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து என்ன பண்ணாங்க? இந்த தமிழ்நாடு கவர்ன்மென்ட் வந்து அசெம்பிளில ரெசல்யூஷன் வந்து டிசம்பர் 2024 தான் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன வந்து நாங்க ஆல்மோஸ்ட் 2022ல இருந்து இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ அலோகேஷன் பண்ணி குடுக்குற நிலைமையில வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கலி பீப்பிள வந்து மொபலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லீகலா ஃபார்மல் ரெக்வெஸ்ட் எதுவுமே ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு வரல. இத அப்ஜெக்ட் பண்ணி அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இப்ப டிஎம்கே ரூலிங் கவர்ன்மென்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா? ஏஐடிஎம்கே. ஸோ அவங்கள பிளேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஸோ இட் இஸ் பொலிட்டிக்கல் கேம். இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நேத்து இந்த நியூஸ வந்து நம்ம பார்த்தனால அதோட கன்டினியூவேஷன். தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கிள். இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, ரிவர் இன்டர்லிங்கிங் த ஃபவுண்ட் ஆஃப் என்விரான்மென்டல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. போன மாசம் அதாவது டிசம்பர் கடைசியில நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த கென் அண்ட் பெத்வா இந்த 2 ரிவரையும் லிங்க் பண்ணக்கூடிய இன்டர்லிங்கிங் ரிவர் ப்ராஜெக்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ இன்டர்லிங்க் பண்றது மூலியமா என்ன மாதிரியான என்விரான்மென்டல் டிசாஸ்டர வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கிள்ல வந்து ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம எக்ஸாம்க்கு ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிக்கிள். ஸோ அதனால நம்ம இத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த
இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பல டிகேடா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அத கொண்டு வரணும்னு நெறைய பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப அத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, ஒரே நேரத்தில நம்ம கண்ட்ரில இருக்கிற எல்லா ரிவரையும் என்ன பண்ணிற முடியாது, லிங்க் பண்ணிற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் லிங்க் பண்ண முடியும். இதுக்கு பல டிகேட்ஸ் ஆகும். ஸோ, அதுக்காக நம்மளோட கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் வந்து வச்சிருக்காங்க. இந்த ரிவர்ஸ வந்து இன்டர்லிங்க் பண்ண. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளான்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா இந்த கென் அண்ட் பெத்துவா ப்ராஜெக்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கென் அண்ட் பெத்துவா இந்த 2 ரிவர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து யமுனா ரிவரோட ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த 2 ரிவரும் கவர் பண்ணக்கூடிய இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து பண்டேல்கண்ட் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்டேல்கண்ட் ரீஜியன் வந்து 2 ஸ்டேட்ட ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், இன்னொன்னு வந்து மத்திய பிரதேஷ். ஸோ ஓவராலா ஒரு 230 கிலோமீட்டருக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, கான்கிரீட் கேனல் வந்து போட்டு இந்த ரிவர வந்து இன்டர்லிங்க் பண்ண போறாங்க. பிளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் கூட கட்ட போறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு தெரியும் இந்த மத்திய பிரதேஷ் வந்து இந்தியால அதிகமான ஃபாரஸ்ட் கவர் உள்ள ஒரு ஸ்டேட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பன்னா டைகர் ரிசர்வ் கூட இருக்கு. ஸோ இந்த இடத்துல டேம் கட்ட போறாங்க. பிளஸ் நெறைய மரங்கள அழிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய கன்சர்ன் நம்ம நாட்டுக்கு. ஓகே. அப்போ அதுல முக்கியமான கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மென்டல் கன்சர்ன் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு டேம் கட்ட போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்னா டைகர் ரிசர்வ் வந்து சப்மர்ஜ் ஆகும். இது ஒரு இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியால இந்த ரிவர் யூசுவலா வாட்டர் ஃப்ளோ கம்மியா இருக்கிற ஏரியா. இத டிபெண்ட் பண்ணி இருக்கிற ரீஜினல் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வறட்சியான ஏரியா. ட்ராட் ப்ரோன் ஏரியா. இந்த ரீஜியன்ஸ வந்து ட்ராட்ல இருந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்கக்கூடிய கென் ரிவர்ல இருந்து திருப்பி விடுறாங்க. இதனால டோட்டல் ஹைட்ரலாஜிக்கல் சிஸ்டமே இந்த ரீஜியன்ல என்ன ஆகும்? மாறும். ஸோ ஹைட்ரலாஜிக்கல் சிஸ்டம் டோட்டலா மாறுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்கும். ஏன்னா காலங்காலமா வறட்சியா இருந்துட்டு இருக்க ஏரியாக்கு இப்போ நம்ம கன்டினியூஸா வாட்டர் ஃப்ளோ குடுக்குறப்போ, இந்த இடத்தோட கிளைமேட் வந்து டெஃபினட்டா சேஞ்ச் ஆக தான் போகுது. அப்படி சேஞ்ச் ஆயிருச்சுன்னா, இந்த ரிவரோட ஃப்ளோ மாறும். இந்த இடத்துல ரெயின்ஃபால் மாறும். ஸோ இது வந்து என்விரான்மென்டல் கன்சர்ன். ஓகே. அப்போ இந்த என்விரான்மென்டல் கன்சர்ன் இது இருந்தாலுமே, இந்த இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் இருக்கு இல்லையா? இது எப்படி இந்தியால எவால்வ் ஆச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்டரி வந்து நமக்கு தெரியணும். இத வந்து கலோனியல் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் தான் இந்த ஒரு ஐடியாவ வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்டா வறட்சி வரும். பஞ்சம் வரும் அதனால. ஓகே. அதனால இப்படி ஒரு ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அத இன்னுமே கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருப்பாரு. யாருன்னா, விஸ்வேஸ்வராயா. அண்ட் அந்த ஐடியாவ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. கே.எல். ராவ். ஸோ இதனால ஆல்மோஸ்ட் ஒரு 1982 பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால நேஷனல் வாட்டர் டெவலப்மென்ட் ஏஜென்சி வந்து இந்த பர்ப்பஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா நம்ம கண்ட்ரில ஒரு 30 ரிவர் லிங்க்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுல 14 வந்து ஹிமாலயன் ரிவர், 16 வந்து பெனின்சுலர் ரிவர். இப்ப ஐடியா பண்ணியாச்சு. ஆனா இத வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும்ல. ஆனா இதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5 லேக் குரோர் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. பெரிய அமௌண்ட். அதாவது நம்ம கண்ட்ரியோட ஜிடிபில 1/4 வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக செலவாகும். இது வெறும் டோட்டல் காஸ்ட் கிடையாது. அதாவது இதுக்கான சோசியல், என்விரான்மென்டல் அண்ட் ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்சஸ வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா, ஒன்லி பில்டிங் காஸ்ட் மட்டுமே 5.5 லேக் குரோர் வந்து வருது. அப்போ இந்த பர்டன் வந்து யாரு தலையில போய் விழும்? ஆப்வியஸ்லி டாக்ஸ் பேயர்ஸ். பீப்பிள் தலையில தான் போய் விழும். டாக்ஸ வந்து கவர்ன்மெண்ட் இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். ஆனா அப்படி பண்ணுனாலுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே, இதனால சொல்யூஷன் கிடைக்குமா? கண்டிப்பா இது நம்மளோட ப்ராப்ளம தீர்த்து வச்சுருமா? இந்தியால வந்து ட்ராட் அண்ட் ஃப்ளட் சிச்சுவேஷன சரி பண்ணிருமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கேரண்டி கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே. அது போக ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து எக்கனாமிக் சேலஞ்ச். அது போக இந்த ரிவர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டெல்டாயிக் ரிவர். அதாவது அது போய் சேர்ற இடத்துல கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர் வந்து டெல்டா ஃபார்ம் பண்ணும். இந்த மாரி டெல்டாயிக் ரிவர்ல நம்ம வாட்டர வந்து டைவர்ட் பண்ணி, அதோட ஃப்ளோவ நம்ம கெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி டெல்டா ஈக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா டெல்டா ரீஜியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட் அண்ட் வாட்டர் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். வாட்டர் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும். குறைஞ்சிச்சு அப்படின்னா டெல்டா வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடல் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணி எல்லாம் அந்த டெல்டா ரீஜியனுக்குள்ள ஏறிரும்.
சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் வந்து நடக்கும். இது வந்து டெல்டாக் ஈக்கோசிஸ்டம்ல நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த மாதிரி வேர்ல்டுல வேற எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து எக்ஸாம்பிள் குடுத்திருக்காரு. ஸோ, அதில வந்து இந்த கிஸ்மி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ல ஃப்ளோரிடா ரிவர வந்து அ லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அங்க அந்த லிங்கிங் ப்ராஜெக்ட்னால என்ன நடந்திருக்கும்னா, அது சுத்தில வெட்லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு அவங்க செலவு பண்ணத காட்டிலும், அந்த வெட்லேண்ட ரீஸ்டோர் பண்றதுக்கு அதிகமான பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இது ஒரு எக்ஸாம்பிளா குடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரல் சி சென்ட்ரல் ஏசியால இருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேக். இப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட்டா டர்ன் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த அதில கலக்கக்கூடிய அந்த ரிவர்லாம் வாட்டர டைவர்ட் பண்றனால. இதெல்லாம் வந்து குளோபல் எக்ஸாம்பிள்ஸா ஆத்தர் குடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இன்டர்லிங்கிங் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷனா இருந்துராது. நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியால வாட்டர் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வாட்டர் கிரைசிஸ் எதனால வருது அப்படின்றத ரூட் காஸ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து புவரான வாட்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து இருக்கு. அது ஒரு காரணம். அண்ட் என்விரான்மென்டல் லாஸ் பத்தின கிளாரிட்டி வந்து லேக் ஆகுது நம்ம கண்ட்ரில. அது ஒரு காரணம். அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் அண்ட் இன்எஃபெக்டிவான பாலிசிஸ் வச்சிருக்காங்க இது ரிலேட்டடா. ஸோ, இதுதான் நம்ம கண்ட்ரில வாட்டர் கிரைசிஸ்க்கு காரணம். ஸோ, இத நம்ம சரி பண்ணாம என்ன பண்றோம்? ரிவர வந்து இன்டர்லிங்க் பண்றதுக்கு இறங்கிட்டோம். ஓகே. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து ஆத்தர் குடுத்திருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்ஷெட் மேனேஜ்மென்ட்க்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் வந்து நம்ம கண்ட்ரில நம்ம கொண்டு வரணும். அண்ட் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே இன்வால்வ் பண்ணணும். ஓகே. இந்த ரீஜியன்ல இருக்கிற கம்யூனிட்டி, கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ், என்ஜிஓஸ்ன்னு எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுத்து இத நம்ம பண்ணணுமே தவிர, ஜஸ்ட் கவர்ன்மென்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணி பண்ணக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில ஒரு எஃபிஷியன்ட்டான இரிகேஷன் டெக்னிக் சிஸ்டம்ஸ வந்து நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேல்ல பண்ணுவாங்க இல்லையா? நம்ம கண்ட்ரில கூட பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரிப் இரிகேஷன். அத வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். வாட்டர வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண வைக்கணும். அண்ட் வந்து வேஸ்ட் வாட்டர வந்து ரீயூஸ் பண்ணணும். அத வந்து ரிமெடியேஷன் பண்ணி யூஸ் பண்றத ப்ரமோட் பண்ணணும். ஓகே. அது போக ட்ரெடிஷனல் வாட்டர் மேனேஜ்மென்ட்ட வந்து நம்ம மாடர்ன் வாட்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டமோட இன்கார்ப்பரேட் பண்ணி நம்ம வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ, இதெல்லாம் வந்து ஆத்தர் சொல்யூஷனா குடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃப்ளோவிங் வாட்டர் இருக்கு இல்லையா? இதுக்குன்னு ஒரு ஈக்கோ சர்விசஸ் வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கு. ஸோ, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ரிவர்லலாம் யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். என்ன? இப்போ இந்த சில்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா டெல்டா ரீஜியன்ல போய் டெபாசிட் ஆகும். இது வந்து நம்ம ரிவர்ல வந்து செட்டில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டிய வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இப்ப டைவர்ட் பண்ற வாட்டர்லலாம் சில்ட் இருக்கும். ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. இந்த சில்ட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல ஃப்ரீ ஃப்ளோவிங் ரிவர் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அது போக மினரல்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். கிரவுண்ட் வாட்டர வந்து ரீசார்ஜ் பண்ணும். அந்த ஏரியால இருக்கிற பயோடைவர்சிட்டிய வந்து சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ஈக்கோ சர்விசஸ். இந்த இன்டர்லிங்கிங் மூலியமா இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் ஆர்டிக்கிள்ல ஆத்தர் வந்து டீட்டெயிலா குடுத்திருக்காரு. இத வந்து உங்களுக்கு நான் கன்சைஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேணா பிராக்டிஸ் கொஸ்டின் கூட நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். அதாவது ஹவ் ஃபார் டு யூ அக்ரி தட் ரிவர் இன்டர்லிங்கிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் சஸ்டெய்னபிள் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் இன் இந்தியா? ஓகே. ஒரு 150 வேர்ட்ஸ்க்குள்ள எழுத ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாமின் தி என்விரான்மென்டல் இம்பாக்ட் ஆஃப் லார்ஜ் டேம் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. இதுவும் ஒரு 150 வேர்ட்க்குள்ள எழுத ட்ரை பண்ணுங்க. இது வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் குரோத் சில் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, இது எத பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த எஸ்டிமேட் அண்ட் இதுல குடுத்திருக்கிற டேட்டா பத்தி நம்ம நேத்தே டீட்டெயிலா பார்த்துட்டோம். அண்ட் இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த என்எஸ்ஓவோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம எக்கனாமிக் ட்ராஜெக்டரி இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகல. ஸ்லக்கிஷ்ஷா இருக்கு அப்படின்றது இந்த எஸ்டிமேட்ஸ் மூலியமா நமக்கு தெரிய வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 6.4% தான் நம்ம குரோத் வந்து இருக்க போகுது ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரியல் ஜிடிபி. ஓகே. ஸோ, அப்ப இந்த மாரி குரோத் வந்து ஸ்லக்கிஷ்ஷா இருந்துச்சுன்னா, இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கானமிய வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமியா மாத்தணும் அப்படின்ற ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு இல்லையா? இத அச்சீவ் பண்றது டிலே ஆகும். கஷ்டமா இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மிடில் இன்கம் ட்ராப்ல மாட்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னைக்குமே ஒரு டெவலப்டு நேஷனா ஆக முடியாது. மிடில் இன்கம் ட்ராப்ல நம்ம மாட்டிட்டோம்னா. அப்போ இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன். அப்போ இந்த ஸ்லக்கிஷ்னஸ் வந்து எதனால நம்ம எக்கானமில வந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து மக்கள் கிட்ட வந்து டிமாண்ட் இல்ல எக்கானமில. டிமாண்ட் வந்து ரெட்யூஸ் ஆயிருக்கு. தேவைகள வந்து குறைச்சுக்கிட்டாங்க. மக்கள் தேவைகள குறைக்கிறதுக்கு வந்து நெறைய காரணம் இருக்கலாம். ஒண்ணு வந்து இன்கிரீஸ்டு டாக்ஸ் இருக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு
இனஃப் சேலரி ஹைக் கிடையாது. இல்லன்னா கவர்ன்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர வந்து ப்ரீவியஸ் பட்ஜெட்ட காட்டிலும் இந்த தடவ குறைச்சது கூட காரணமா இருக்கலாம். ஸோ, இந்த மாரி வேரியஸ் ரீசன்ஸ்க்காக மக்கள் வந்து டிமாண்ட குறைச்சிருக்காங்க. இதனால ஸ்லக்கிஷ்ஷா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ, கவர்ன்மென்ட்டோட ஸ்பெண்டிங். கவர்ன்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதுலலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுவுமே வீக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீ செக்டார்ஸ் இது எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங், மைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து இந்த ஸ்லக்கிஷ்னஸ்க்கு வந்து நம்ம காரணமா சொல்ல முடியும். அப்போ இந்த டேட்டா வந்து இப்போ நமக்கு கரெக்ட்டான டைம்ல வந்திருக்கு. ஏன்னா, இப்போ வந்து யூனியன் பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தாக்கல் பண்ணிருவாங்க. 2025 அண்ட் 26க்கானது. அப்போ இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து கன்சர்ன் பண்ணி பட்ஜெட்ல வந்து பாலிசி சேஞ்சஸும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்லக்கிஷ்னஸ்க்கு காரணம் வந்து இந்த டிமாண்ட் இதெல்லாம் குறைஞ்சதுக்கு இது மெயினான காரணம் வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ஸ்டான்ஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா பல மாசங்களா வந்து ஈவன் 1 வருஷத்துக்கு மேல ஆர்பிஐ வந்து என்ன பண்ணல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ரெட்யூஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ரெட்யூஸ் பண்ணாம இருந்ததுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன அவங்க டார்கெட்குள்ள வச்சிருக்க வேண்டிய இதுல இருக்காங்க. அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சா நம்ம எக்கானமில மனி சப்ளை வந்து இன்கிரீஸ் ஆயிடும். மனி சப்ளை இன்னும் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி இன்னும் பெருசாயிடும். ஏன்னா, ஃபியூ மந்த்ஸ் பேக்காவே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இன்ஃப்ளேஷன் வந்து கைய மீறி போயிட்டுருக்கு. அதுலயும் பர்ட்டிகுலரா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வேற லெவல்ல போயிட்டுருக்கு. இது வந்து மக்களுக்கு தான் பர்டன். ஸோ, ஆர்பிஐ வந்து இந்த கன்சர்ன்ல தான் என்ன பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைக்கல. ஆனா கவர்ன்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ தான் என்ன பண்றாங்க, ப்ளேம் பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து அதுலயுமே நம்மளோட ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லிட்டு ரிட்டயர்ட் ஆனாரு. கவர்ன்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலியமா தான் எக்கானமிய வந்து என்ன பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதர் மீன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாரு. இப்ப இந்த ஆர்டிக்கிள்ல அந்த மாதிரி அதர் நீட்ஸ், அதர் ரிஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேட் கட் தவிர. ஏன்னா ரேட் கட் மட்டுமே என்ன பண்ணாது, நம்ம எக்கானமிய இந்த ஸ்லக்கிஷ்னஸ்ல இருந்து காப்பாத்தாது. அப்போ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும், என்ன ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாலிசி ரிஃபார்ம் வந்து பண்ணணும். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துறாங்க. ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு டெய்லர்டு பாலிசி ஆக்ஷன் வந்து தேவை அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் கட்டு. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டாக்ஸ் ரேட்ஸ் வந்து இருக்கு. கன்சம்ப்ஷன் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு அளவுக்கு அதிகமா இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள வந்து கன்சியூம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் தான். தேவைகள குறைச்சுக்குவாங்க. அப்ப டாக்ஸ குறைக்கிற மூலியமாவும் என்ன பண்ண முடியும்? டிமாண்ட வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது மூலியமாவும் எக்கானமிய வந்து என்ன பண்ணலாம்? ட்ராஜெக்டரிய இன்கிரீஸ் பண்ணலாம். நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸையும் அச்சீவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் குடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள், எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள். கிரிப்பிள் அண்ட் ஸ்கட்டில் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ்க்கான அப்பாயின்ட்மென்ட்ட வந்து ஏன் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நேத்து ஏன் அந்த நியூஸ நம்ம கவர் பண்ணல அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் நியூஸ் ஆர்டிக்கிள் வரும். அப்ப டீட்டெயிலா கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸ் விட்டது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி இத வந்து என்ஷூர் பண்றதுக்காக கவர்னன்ஸ்ல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 2005ல ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது மூலியமா எவ்ரி சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் வந்து கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும், குடுத்தாகணும். ஸோ இத என்ஷூர் பண்றதுக்காக பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் அப்படின்னு ஒரு ஆஃபீசர வந்து எவ்ரி கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். பிளஸ் இவங்க மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன குடுக்கலன்னா, வித்தின் அ டைம் பீரியட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஹையர் அப்பீல் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன வந்து வாங்க முடியும். ஓகே. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட அப்பாயின்ட்மென்ட் வந்து ப்ராப்பரா பண்றதில்ல. இந்த போஸ்ட் வந்து வேக்கன்ட்டாவே இருக்கு ரொம்ப வருஷம். அண்ட் இது போக ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருக்கா இல்லையான்னே தெரியல. அது ஆல்மோஸ்ட் டிஃபங்க்ட்ல இருக்கு. இப்ப இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இத வந்து கவர்ன்மெண்ட் வேக்கன்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து தே ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் தி டிரான்ஸ்பரன்சி. அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு ஒரு ஆர்டிஐ மூலியமா ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்டின்னா, அத டினை பண்ணிர்றாங்க. அண்ட் இப்ப அவங்க டினை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து அப்பீல் போவோம். ஸோ அப்படி அப்பீல் யார்கிட்ட போவோம்? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ட்ட. அவங்க வந்து அட் எனி காஸ்ட் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன எப்படியாவது வாங்கி குடுத்தாகணும் டைம் பீரியட்குள்ள. ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த போஸ்ட்ட வந்து அப்பாயிண்ட் பண்றதில்ல. இவங்கள அப்பாயிண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் யாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனல் அண்ட் ட்ரெய்னிங். ஸோ பெர்சனல் மினிஸ்ட்ரிக்கு கீழ தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 வீக்ஸுக்குள்ள இதுக்கான இன்ஃபர்மேஷன கேட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமிக்கா கிரிப்பிள் பண்றது. ஸோ அத வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப என்னோட ஒரு பெர்சனல் கேஸ் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு யுபிஎஸ்சி கிட்ட இருந்து தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, யுபிஎஸ்சிக்கு வந்து ஒரு ஆர்டிஏ ஃபைல் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன வந்து கேட்டேன். பட் யுபிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன வந்துச்சுன்னா, என்ன ரிப்ளை வந்துச்சு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட கம்பைல்டு ஃபார்ம்ல கிடையாது. ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன எங்களால குடுக்க முடியாது அப்டின்னு சொல்ட்டு யுபிஎஸ்சியோட செக்ரட்டரி வந்து சொல்ட்டாரு. ரிப்ளை பண்ணியிருந்தாரு. சரி ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கம்பைல்டு ஃபார்ம்ல இருக்காது அப்டின்றதுக்காக செகண்ட் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, இன்னொரு ஆர்டிஏ வந்து ஃபைல் பண்ணேன். அதுல வந்து நான் வேற டேட்டா கேட்டிருந்தேன். என்ன டேட்டா அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த யூசுவலா இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ரிசர்வேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி அண்ட் ஓபிசி கம்யூனிட்டிக்குலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனோட பர்ப்பஸே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜினலைஸ்டு செக்ஷன வந்து சர்வீஸ்குள்ள கொண்டு வரணும் அப்டின்றது தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இனஃப் போஸ்ட் வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ணாலும், வேக்கன்ஸீஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணாலும், அந்த வேக்கன்ஸி எல்லாருமே ஃபுல் ஆறது கிடையாது. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்களோ, அது வருஷம் வருஷம் ஃபுல் ஆக மாட்டேங்குது. ஏன் ஃபுல் ஆக மாட்டேங்குதுன்னா, ஏன்னா குவாலிஃபைடு அந்த எக்ஸாம கிளியர் பண்ணி வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்காங்க. அப்போ எங்க இந்த பிளாக்கேஜ் நடக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தான் வரணும். ஸோ அப்ப இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால கிளியர் பண்ண முடியல. ஏன் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதுக்கு நமக்கு டேட்டா வேணும். அப்போ நான் கேட்ட ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து பர்ட்டிகுலரா எஸ்சி கம்யூனிட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது ஜெண்டர் ஸ்டடீஸ கிளியர் பண்றாங்க அண்ட் சிசாட்ல வந்து குவாலிஃபை ஆக மாட்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் ரிப்ளை தான் வந்துச்சு. ஏன்னா இந்த டேட்டாவ அவங்களால ஈஸியா குடுக்க முடியும். ஆனா எங்ககிட்ட இது கம்பைல்டு ஃபார்ம்ல வந்து இல்ல அப்படின்ற ரிப்ளை வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு கிடைக்கல. இப்ப எனக்கு பெர்சனலா இந்த ஆர்டி என்னோட கேஸ வந்து இந்த டிபார்ட்மென்ட்க்கு அகைன்ஸ்டா நான் கொண்டு போறதுல எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டைம்க்கு கிடைக்கணும். ஆனா யுபிஎஸ்சி வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன டினை பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணா சிஎஸ்டி கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. ஏன் வரலன்னா, அங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு ஒரு போஸ்ட்டே இல்ல. வேக்கன்ட்டா இருக்கு. ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்கிற மாரி 23,000 அப்பீல்ஸ் வந்து இன்னுமே பெண்டிங்ல இருக்கு. இப்போ என்னோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் எனக்கு இந்த இதுலருந்து ரிப்ளை வரல. இனிமே இந்த ரிப்ளை வந்தாலும் இதுக்கு வந்து பெரிய யூஸ் கிடையாது. ஆனா இந்த ஆக்ட்டோட பர்ப்பஸே என்ன? இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு டைம்க்கு கிடைக்கணும் அப்படின்றது. அப்போ எப்படி இன்டென்ஷனலா கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட்ட வந்து கிரிப்பிள் பண்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுமே அத தான் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அப்பாயின்ட்மென்ட்ட வந்து நீங்க என்ஷூர் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி 2019லயே இத வந்து ப்ரோஆக்டிவா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த அப்பாயின்ட்மென்ட்ட வந்து பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான மெஷரும் இன்னை வரைக்கும் எடுக்கல. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள், எடிட்டோரியல் ஆர்டிக்கிள், த ரைட் டூ ஃபுட் அண்ட் த ஸ்ட்ரகிள் வித் தி பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் தான். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா இந்த நார்தர்ன் இந்தியால சில ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு கீழ இந்த ரேஷன் ஷாப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கலாம் வந்து சில பேரோட சில ஃபேமிலியோட அந்த ரேஷன் கார்டு வந்து அந்த என்ரோல்மென்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிள்ல அந்த பிடிஎஸ் ரிலேட்டட் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் எப்படி வந்து பீப்பிள் இந்த ரைட் டூ ஃபுட்டுக்காகவும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றத இதுல குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முசாஹர் கம்யூனிட்டி இவங்க வந்து பீகார்ல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படி
பிடிஎஸ்ல இந்த சப்ளை கிரைசிஸ் வருது. இவங்களுக்கான அந்த ஃபுட் என்டைட்டில்மென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் இவங்க வந்து ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி. இவங்க கிட்ட இனஃப் டாக்குமெண்ட் இருக்காது. இப்போ இவங்க புது ரேஷன் கார்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணப்படுவாங்க. இப்போ பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ரேஷன் கார்டு வாங்கணும்னா, அவங்க ஆஃப்லைன்லயும் வாங்கலாம், இல்லன்னா ஆன்லைன்லயும் வாங்கலாம். இப்போ ஆஃப்லைன்ல வாங்குறதுக்கு இவங்க எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டோ, இல்ல ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஆனா, இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த 2 சினாரியோக்குமே இந்த இன்கம் அண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இல்ல அதர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து குடுக்கணும் அப்டின்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இது எந்த விதமான ஆக்ட்லயும் மேண்டேட் பண்ணப்படல. இதுக்கு லீகல் பேசிஸ் கிடையாது. அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா? அதுலயும் இல்ல. பிடிஎஸ்க்கான ரூல்ஸ்லயும் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்ல. அப்டின்றப்போ அத்தாரிட்டீஸ் அவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் இவங்க டிமாண்ட் பண்றது மூலியமா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் இல்லிட்ரேட் செக்ஷன் ஆஃப் அவர் சொசைட்டி ஒண்ணும் தெரியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு ஆன்லைன்லயும் ஃபில் பண்ண தெரியாது. இன்னொன்னு அந்த இன்கம் சர்டிஃபிகேட், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அவங்கள யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, மிடில் மென்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. மிடில் மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3000ஆவது என்ன பண்ணிருவாங்க, ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு காசு வாங்கிருவாங்க. இது வந்து கரப்ஷன். இந்த மாரி ஒரு சிஸ்டமிக் ஃப்ளா வந்து நம்மளோட பிடிஎஸ் சிஸ்டம்ல இருக்குன்னு தெரிஞ்சுமே, நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்றாங்கன்னா, இத சரி பண்றதுக்கு எஃபோர்ட்ஸ் வந்து எடுக்க மாட்றாங்க. ஓகே. இத சரி பண்ணணும். ரைட் ஃபுட் அதாவது ஃபுட் செக்யூரிட்டிய வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கிள்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் கெட்ஸ் லோ காஸ்ட் டெக் டு டிடெக்ட் ஐரன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனீமியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த அனீமியாவோட கேஸ் வந்து இந்தியால அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி அமாங் வுமன். அதுலயுமே பிரெக்னன்ட் வுமனுக்கு வந்து அதிகமா இருக்கு. 50-70% வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் வுமன் தான். அப்போ நமக்கு வந்து இந்த சைல்டு, மெட்டர்னல், மதர் மோர்டாலிட்டி ரேட் இதெல்லாம் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஹெல்த்த பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த அனீமிக் கண்டிஷன வந்து சரி பண்ணணும். அனீமிக் கண்டிஷன சரி பண்ணணும் அப்படின்னா, இது எதனால உருவாகுது? இது வந்து ஐரன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் இது வந்து உருவாகுது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஐரன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள டயக்னோஸ் பண்ணணும். ஆனா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஐரன் டெஃபிஷியன்சிய டயக்னோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமாவே செலவாகும். காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு சொல்யூஷன் வந்து இந்தியால இல்ல. இப்ப அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அனீமியா ஃபோன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இது வந்து யுஎஸ்ல இருக்கிற கார்னெல் யூனிவர்சிட்டி வந்து இத டெவலப் பண்ணியிருக்காங்க. இத வந்து இந்தியாவோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இனிமே இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி மூலியமா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா, லோ காஸ்ட்ல ஐரன் டெஃபிஷியன்சிய வந்து கண்டுபிடிச்சு, இந்த அனீமியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? எஃபெக்டிவா பேட்டில் பண்ண முடியும். அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா டு ஸ்டார்ட் ட்ரோன் சர்வேலன்ஸ் ஆஃப் கோஸ்ட்ஸ் டு பிரிவென்ட் இல்லீகல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் சிவில் கோட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட கோஸ்டல் ரீஜியன்ல வந்து பாட்டம் ட்ராலர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாட்டம் ட்ராலர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப மீன் பிடிக்க போறாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு வகையான படகு யூஸ் பண்ணுவாங்க. அந்த படகுல வந்து ஒரு நெட் இருக்கும். அந்த நெட்டுல தண்ணிக்குள்ள இறக்கிட்டாங்க அப்படின்னா, அது பாட்டம்ல சர்ஃபேஸ் கிட்ட போயிரும். அந்த படகு போக போக அந்த சர்ஃபேஸ்ல அது ட்ரால் ஆயிட்டே வரும். அங்க இருக்கிற ஃபிஷ் மட்டும் இல்ல, அதர் சீ கிரீச்சர்ஸும் என்ன பண்ணும்? கேப்சர் பண்ணிரும். ஆனா, அது கேப்சர் பண்ணதுக்கப்புறம், அத மேல கொண்டு வந்து ஷார்ட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஃபிஷ் எடுத்துட்டு, மிச்ச கிரியேச்சர் எல்லாம் தண்ணிக்குள்ளேயே தூக்கி போடுவாங்களாம். ஆனா, அதுக்குள்ள அது செத்து போயிரும். இது வந்து அந்த சீ என்விரான்மென்ட்ட வந்து இது பயங்கரமா பாதிக்கும். அதனால பாட்டம் ட்ராலர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்காங்க. ஆனா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் ஃபிஷிங் வந்து நடக்குது ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணி. பக்கத்துல இருக்க அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் உள்ள வந்து இந்த ரீஜியன்ல வந்து மீன் புடிச்சிட்டு போறாங்க. அத தடுக்கிறதுக்கு மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரோன யூஸ் பண்ணி இந்த மாரி இல்லீகல் ஃபிஷ் பண்ற போட்ஸ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ வச்சு அந்த போட் மூலியமா சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அது இன்எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா, எஃபெக்டிவா அவங்களால என்ன பண்ண முடியாது? இந்த பாட்டம் ட்ராலர்ஸ பிடிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இடம் வாஸ்ட்டா இருக்கும். ஆனா, ட்ரோன்ஸ் வந்து இப்ப ஃபாஸ்ட்டா போகுமா? அதே மாதிரி மேல இருந்து பார்க்கிறப்போ யாரு பாட்டம் ட்ராலர் யூஸ் பண்றா அப்படின்றத ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க? ட்ரோன் யூஸ் பண்றாங்க. இது வந்து பொட்டன்ஷியலா மேபி கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.